அப்பா சாப்பிட்டீங்களாப்பா? கணேசன் எங்கப்பா? ஏன்பா என்கிட்ட பேசாம முகத்தை திருப்பிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு என்ன கோவம்? அப்பா அப்பா ஏன்பா அக்கா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சுப்பா உங்களுக்கு? சிங்கம் மாதிரி கம்பீரமா நடமாடிக்கிட்டு இருந்த அம்மா இப்ப கூண்டுக்குள்ள அடப்பட்ட மாதிரி அவங்க ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. அம்மாவோட இந்த நிலைமைக்கு உங்க அக்கா தான் காரணம்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க அக்கா மேல எனக்கு கோபமா வருது. அம்மாவை நினைக்கும் போது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அம்மா அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. அப்பா இதுக்காக நீங்க என்கிட்ட பேசாம இருக்காதீங்கப்பா. அப்பா இத்தனை நாளா அக்கா கிட்ட நல்லா தானப்பா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு பேச மாட்டீங்கன்னா எப்படிப்பா? தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கப்பா. என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா என்ன திட்டுங்க, அடிங்க. என்ன திட்டுறதுக்காகவாவது என்கிட்ட பேசுங்கப்பா. இத்தனை நாளா நீ என்னோட பொண்ணா என் வீட்டுல என்னோட பாதுகாப்புல இருந்த. எனக்கு தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கும் போக முடியாம தாலியையும் வெளியில போட்டுக்க முடியாம வேதனையில இருந்த உனக்கு நான் ஆறுதலா இருந்தேன். உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ உன்னை அடிக்கவும் திட்டவும் எனக்கு உரிமை இருந்துச்சு. ஆனா இப்போ நீ ஊரறிய பெரிய தம்பியோட மனைவியா அவங்க வீட்டுக்கு போயிட்ட. இதுக்கு அப்புறம் உன்னை திட்டவும் அடிக்கவும் எனக்கு உரிமை இல்லை. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் பார்வதி. அம்மா உங்க 2 பேரையும் ஏத்துக்கலைனா நானும் ஏத்துக்க மாட்டேன். அப்பா அம்மா தான் அக்காவையும் மாமாவையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏன் நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பெரிய தம்பி மேல உள்ள பாசத்தினாலதான் உங்க அக்காவை அம்மா வீட்டுக்குள்ள சேர்த்திருக்காங்க. அவங்க முழு மனசோட உங்க அக்காவை சேர்த்துக்கல. உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, உன் அக்காவை அம்மா வீட்டுக்குள்ள மட்டும்தான் சேர்த்திருக்காங்க. முழு மனசோட தன்னோட மருமகளா ஏத்துக்கல. என்னைக்கு அம்மா முழு மனசோட உங்க அக்காவை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அப்பத்தான் நானும் ஏத்துக்குவேன். உங்க அக்கா கிட்டையும் பேசுவேன். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். உங்க அக்காவை முதல்ல இங்கிருந்து போக சொல்லு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னதுதான் பார்வதி. அம்மா உங்க 2 பேரையும் ஏத்துக்கலைனா நானும் ஏத்துக்க மாட்டேன். உங்க அக்காவை முதல்ல இங்கிருந்து போக சொல்லு.
வந்துட்டீங்களா மாமா? ஏன் எழுந்த? உட்காரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுலேயே தெரியுது ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்களா எதையாவது நினைச்சுக்காதீங்க. இருங்க, நான் கிச்சனுக்கு போய் உங்களுக்கு குடிக்க பால் எடுத்துட்டு வரேன். வந்து உட்காருவா. நான் வர்றதுக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்திருக்கேன். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. யாராவது எதனா சொன்னாங்களா? ஆஹா, யாரும் எதுவும் சொல்லல மாமா. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், நமக்குள்ள எந்த ஒளி மறைவும் இருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சு, எதுக்காக அழுதுன்னு சொல்லு. சித்தி எதனா சொன்னாங்களா? அப்புறம் அப்பாதான். மாமாவா? அப்பாவை பார்க்க நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல மாமா. அப்பா என் மேல வெறுப்பா இருக்காரு. என்னைக்கு அம்மா முழு மனசோட உங்க அக்காவை மருமகளை ஏத்துக்கிறாங்களோ அப்பத்தான் நானும் ஏத்துக்கிறேன். உங்க அக்கா கிட்டையும் பேசுவேன். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். இது மாமா ஒன்றும் புதுசாக எடுத்த முடிவில்லையே. அவர் ஆரம்பத்தில் இருந்து அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் நான் அம்மா பக்கம் தான் நிற்பேன், உங்கள் பக்கம் நிற்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காருல. அப்போ அப்பா மேல உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையா? ஒருவேளை அம்மா மேலே இருக்கிற விசுவாசம் குறைஞ்சிருந்தா நான் அவர் மேலே கோவப்பட்டிருப்பேன். இப்போ எதுக்கு நான் அவர் மேலே கோவப்பட போகிறேன்? இவ்வளோ நாள் அவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்ததுக்கும் இப்போ பேச மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் அவர் தான் என்ன காரணம்னு சொல்லிட்டார்ல. இனி அம்மா சமாதானமாகாம அவர் சமாதானமாக மாட்டார். அதனால நீ அவர் சொன்னதெல்லாம் நினச்சி வருத்தப்படாது. இப்போ அப்பா பேசலன்னா என்ன? நான் இருக்கேன்ல. இனிமேல் உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நாம தான் உலகம். சரியா? நீ மாத்திரை சாப்பிட்டியா? இன்னும் இல்ல மாமா. கரெக்ட் டைமுக்கு மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்கேன்ல. இரு. என்ன? நான் கொடுத்து வச்சுவேன் மாமா. ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். அதான் எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. ஆமாமா, அதனால தானே என்னை விட்டு போலான்னு முடிவு பண்ண. திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்களே மாமா. சாரி, அந்த மாத்திரை கொடுத்துருங்க. தண்ணி. இது யாரு, உங்க அப்பா போட்டு பாரா? நானே போட்டுக்கிறேன். சரி மாமா, நான் உங்களுக்கு சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன் குடிக்கிறதுக்கு. இரு இரு இரு. அந்த கப்பு எங்க இருக்கு? எந்த கப்பு? அந்த கப்பு. இங்கயா? இதுலயே எடுத்துட்டு வா. சரி மாமா.
உட்கார்ந்திருக்கியே அது பத்தலையா உனக்கு? இன்னும் என்னத்தை சாதிக்கிறதுக்கு புதினாட்டியோ கொண்டு போயிட்டு இருக்க? இருக்கும். இன்னும் புதினாட்டியா கொடுத்து அவனை வசியம் பண்ணி எங்க எல்லாரையும் நடுத்தருவில் நிறுத்துறதுக்கு தானே நீ பிளான் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு தானடி சவால் விட்ட நீ? என்ன பார்த்தாலே பயந்து செவுத்துல பள்ளி மாதிரி போய் ஒட்டிக்குவ நீ. என் முன்னாடி நின்னு நீ நினைக்கிறத நடக்க விட மாட்டேன்னு சவால் விடுறல்ல? சவாலு பண்ணுவடி. அக்கா உன்னை மருமகளா ஏத்துக்காம உன்னை ஒதுக்கி வச்சிருக்கும் போதே உனக்கு இவ்ளோ திமிர் இருக்க. இன்னும் நீதான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமகன்னு சொல்லிட்டாங்கன்னா காலு தரையில நிக்காது, தலையில வச்சு ஆடுவல்ல. ஆமா, முறப்பெல்லாம் பெருசா இருக்கே. வரும்போது மூத்த மருமக மேடம் என்ன கொண்டு வந்தீங்க? அப்பா இருக்கான விஸ்வாசம்னு வேஷம் போட்டுக்கிட்டு கோடீஸ்வரம் மாப்பிள்ள கிடைச்ச உடனே பொண்ணு அப்படியே வெறும் கையோட ஓட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல. ஏண்டி, ஏதாவது சீரகீர செய்யற ஐடியா இருக்கா உன் அப்பனுக்கு? இல்ல எப்போ வந்து நின்னு அவார்டுக்கு ஆக்ட் கொடுப்பானே அம்மா அம்மான்னு அதையே தான் மெயின்டைன் பண்ண போறானா? அடேங்கப்பா, என்ன முறைக்கிற? ஆக்டிங் பரம்பரை தானே நீங்க? ஏய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம. சூடு ஆறிட்டே இருக்கு பால். நான் கூட சூடாதான் இருக்கேன். முதல்ல ஏன் சூட்டை ஆத்திட்டு அதுக்கப்புறமா நீ போ. அமைதியா ஒதுங்கி போனா அதுக்கு பேரு பயமோ திமிரோ கிடையாது. வம்பு சண்டை வேணான்னு அர்த்தம். ஏய், இவருக்கு தான், என் வீட்டுக்காரருக்கு. போதுமா? சூடு ஆறத்துக்குள்ள நான் அவருக்கு கொண்டு போகணும். இவ்வளவு வம்பு இழுத்தாலும் சிக்க மாட்டேங்கிறாளே. போடி, சிக்க வைக்கிறேன். உன்னை சிக்க வச்சு சந்தி சிரிக்க வைக்கல நான் வனஜா இல்ல. இந்தாங்க மாமா. உட்காரு. இதை எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு எவ்வளவு நேரமா? அது வந்து மாமா, நான் எடுத்துட்டு வரும்போது வனஜாமா இந்த கப்பை பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க? சும்மா தான் பேசிட்டு இருந்தாங்க. சூடாருது, நீங்க சாப்பிடுங்க. சும்மா? நீயும் அவங்களும் இதை நான் நம்பணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ என்ன ஆச்சுன்னு சொல்லு, இல்ல நான் அதை குடிக்க மாட்டேன். என்ன மாமா நீங்க? சொல்றேன். அது வந்து நான் இதை எடுத்துட்டு வரும்போது இனிமேல் இந்த மாதிரி ஒன்று சீன்னாங்கன்னா நீ ரியாக்ட் பண்ணாத.
இக்னோர் பண்ணிடு. கண்டிப்பா அவங்க திரும்பவும் பண்ணுவாங்க. ஏன் இன்னும் அதிகமா கூட பண்ணுவாங்க. நான் பாத்துக்கிறேன் மாமா, பரவாயில்ல. சூடா இருந்து நீங்க முதல்ல குடிங்க. மாமா, கப்பல்ல தெரியுற நம்ம போட்டோவை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க குடிங்க மாமா.